ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். ஒலிபரப்பு தொடக்க விழாவின் வானொலி வடிவம் நிறைவு தொகுப்பு. இணைப்புரை பேராசிரியை முனைவர் மெஹமூதா. ஒலிப்பதிவு பி நிஷாந்த். ஒலித்தொகுப்பு தயாரிப்பு PC ஜிபின். நிகழ்ச்சி மேற்பார்வை MS பெருமாள். Success means different things for different people. Whether it's personal or professional, we always look at improving in some area of our life. We all need some inspiration from time to time, and that's exactly why we have Professor P. Kandasamy as one of our chief guests today, for he is a great inspiration. We now request our distinguished chief guest to give away the keynote address. இன்றைய விழா நாயகரும் இந்த மாவட்டத்தின் தலைவருமாகிய அர்ச்சனா பட்நாயக் அவர்களே, மதன் அவர்களே, முதல்வர் மோகன்தாஸ் அவர்களே, சக ஆசிரியர்களே, மாணவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்றுக்கு வந்திருக்கும் பெரியோர்களே, ஏறத்தாழ கணிதம் என்று சொன்னவுடன் 199 பேர் தூங்கிவிடுவதாக மதன் நினைக்கிறார். ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் கணிதத்தை நாம் உபயோகித்து கொண்டே இருக்கிறோம். அது எவ்வாறு சிறப்புற பயன்படுத்த முடியும், அதனால் நாம் எவ்வாறு பிறரிடமிருந்து ஏமாறாமல் இருக்க முடியும், நம் வாழ்க்கையை எவ்வாறு நன்றாக அமைத்து கொள்ள முடியும் என்பதை அடித்தட்டு மக்களுக்கு கணிதத்தை கொண்டு செல்வதே இந்த ரத்னவாணியில் நடக்கும் இந்த ப்ரோக்ராமினுடைய நோக்கம். அதாவது நாங்கள் என்ன இதில் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் கணக்கை கண்டிப்பாக உபயோகிக்கப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா 4 பொருள் வாங்கின உடனே அந்த கடைக்காரன் உங்களுக்கு கணக்கு தெரியலன்னா ஏமாற்றிடலாம். ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து ஏமாற்றிடலாம். அதுபோல் உங்களுக்கு தேவையான கணக்கை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் we have selected around 500 people who are living in and around this campus. And they are not migratory laborers. They are unskilled laborers who don't have basic mathematics education. For them to teach mathematics, I am now in a little dilemma whether to speak in English or in Tamil. I could see a small group of people sitting here who would understand nothing if I speak in English. And 90% of the population sitting here looks at me as an alien when I talk in Tamil. That is the sad and complex situation with which I am standing in front of you. But still, the program is primarily meant for unskilled laborers who do not know mathematics, even addition, subtraction level. So select them, teach them through this program every day. Morning once it will be, or we have selected by survey, we have selected the appropriate time during which we can broadcast this program so that majority of them would be able to listen to it. And then whatever they have learned, அவங்க இதில் என்னென்ன கற்றுக்கிறாங்களோ அதையெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு, அவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்காரங்களுக்கு, அவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு மெதுவாக சொல்லிக் கொடுக்கறது. இந்த 500 பேர் ஒரு 5000 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறது. 500 பேர் ஆளுக்கு 10 பேர் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா 5000 பேருக்கு கணக்கு தெரிஞ்சிடும். இந்த 5000 பேர் 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது 50000 பேருக்கு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா அன்ஸ்கில்டு லேபர்ஸ், இது வரைக்கும் கணக்கே தெரியாதவங்க, கூட்டல் கழித்தல் தெரியாது, பால் வாங்க போனால் 2 லிட்டர் பால் என்ன விலைன்னு கண்டுபிடிக்க முடியாது, 4 காய்கறி வாங்கினா மொத்தமாக எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க முடியாது, வீட்டில் வர்ற சம்பளத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம், நம்ம சேமித்து எவ்வளோ வைக்கலாம், ஏதாவது ஒரு ஹெல்த் கேர், அதாவது நாளைக்கு 4 வருஷம் கழித்து நம்மளுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போகலாம்,
அதுக்கு எவ்வளோ பணம் சேமித்து வைக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பட்ஜெட் போட்டு வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு கணக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், பர்சன்டேஜு இதுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்ததுனா தான் அதையே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் சேமிப்பு இல்லாதனால கிட்டத்தட்ட அழிவினுடைய நிலைக்கே போயிட்டுருக்குது. இன்றைக்கி திடீர்னு பணம் தேவைப்படும். நம்ம வர்ற சம்பளத்தை மாதம் மாதம் வாங்கி வாரம் வாங்கி செலவு பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் கூட பணம் சேமித்து வைக்க மாட்டோம். திடீர்னு ஒரு செலவு வரும்போது அதுக்கு போய் கடன் வாங்குவோம். அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமையே ரொம்ப சிரமப்படுவோம். அதனால் நம்ம வர்ற வருமானத்தை எந்தெந்த இதுக்கு, வீட்டு செலவுக்கு எவ்வளவு, குழந்தைகளுடைய படிப்புக்கு எவ்வளவு, நம்ம சேமிப்பு எவ்வளவு, வாடகை எவ்வளவு, ஒவ்வொன்றா பங்கிட்டு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் திட்டம் போட்டு செய்யணும். அதுக்கு கணக்கு எவ்வளவு தேவைப்படுது, அந்த கணக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் இதனுடைய முக்கியமான குறிக்கோளே அதுதான். அடித்தட்டு மக்கள், கணக்கு தெரியாதவங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு கணக்கு உபயோகிச்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்தது. இது மத்திய அரசில் உள்ள சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்னால இந்தியா முழுக்க நடத்துகிறோம். இப்போ ஒரு 12 ஸ்டேஷனை எடுத்து 12 ஏரியாவில் நடத்துகிறோம். இதை இன்னொரு 4-10 வருஷங்கும் போது நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட தனக்கு தேவையான கணக்கை தானே போட்டுக்கக்கூடிய திறமையை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துறது தான் இந்த ப்ரோக்ராமினுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ். அதுக்காக நாங்கள் எப்படின்னா ஒரு கதை சொல்கிற மாதிரி, யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கணக்கை உங்களுக்கு சொல்கிற மாதிரி, எப்படி போடலாம், எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பல வகையில் வகுத்து திருப்பி இந்த 500 பேர் ஒரு மாதம் கழித்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியும் ப்ரோக்ராம்களை மாற்றி அமைச்சு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராம். இதில் நாங்கள் மட்டும் செய்கிறதுனால இதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிட முடியாது. இதில் இருக்கிற இந்த 500 பேர், இன்றைக்கி வந்திருக்கிற கொஞ்சம் பேரும் உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இதை கேட்டுட்டு இதிலிருந்து இதை கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குமே, எங்களுக்கு தேவைப்படுமேங்கிறத எங்களுக்கு சொன்னீங்கன்னா அடுத்த வாரத்து ப்ரோக்ராம், அதுக்கு அடுத்த வாரத்து ப்ரோக்ராம்லேயும் இதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து சொல்லி எல்லாத்துக்கும் பயனடைகிற மாதிரி செய்ய முடியும்னு நம்புகிறோம். இங்கே வந்திருந்து எங்களுடைய இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லாருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த நிர்வாகத்தினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. வாழ்க்கையே கணக்குத்தான் என்று வகுத்து தொகுத்து புள்ளி விவர புரிதல்களுடன் புதிர்களை அவிழ்த்து கணிதத்தை நேசிக்க தூண்டிய வானொலி கணித அரங்கேற்ற விழாவிற்கு நன்றியுரை நவிழ ரத்தனவாணியின் தொழில்நுட்ப நிர்வாகி என் பாலாஜி விஸ்வநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரேடியோ மேத்தமெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் பற்றி சில விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்தியாவில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவங்க 4000 ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணி வாங்கினது 174 தான். இப்போ தான் ஒரு 2 வருஷமாக நம்ம சிஆர் கம்யூனிட்டியோட ஒன் ஆஃப் த பர்சன் ஸ்ரீதர் சார் ரொம்ப இனிஷியேட்டிவாக எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 403 ரேடியோவுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. நம்ம ரேடியோ ஒரு 2 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. 2013 May 17 லான்ச் பண்ணோம். அந்த வகையில் இப்போது ரேடியோ மேத்தமெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 174 பீப்புள் 174 கம்யூனிட்டி ரேடியோஸ் அப்ளை பண்ணி இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 12 கம்யூனிட்டி ரேடியோஸ்க்கு இந்த ரேடியோ மேத்தமெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம ரத்னம் காலேஜுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. இது ரொம்ப யூனிக்கான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, நேஷ்னல் லெவலில் நம்ம ப்ராஜெக்ட் செகண்ட் பிளேஸும் தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட் பிளேஸும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம எம்எஸ் பெருமாள் சார். எம்எஸ் பெருமாள் சார் பற்றி முக்கியமாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரியாது. அவளொரு தொடர்கதைன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. ரொம்பவே இந்திய சினிமாலையும் தமிழ் சினிமாலையும் ஒரு மறக்க முடியாத படம். அந்த படத்தோட கதையாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா எல்லாமே அவர் தான். நல்லாவே கிளாப் பண்ணலாம் நினைக்கிறேன். பிகாஸ் இப்படி ஒரு ஃபேமஸான பர்சன் நம்ம கூட இருக்காரு. இவர் நிறைய நாவல்களில் எழுதியிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். அடுத்தபடி ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கு வந்தாகணும். இங்கே இல்லாட்டியும் சிஆர் அசோசியேஷன் மெம்பர்ஸான உஜ்வாலா மேம் அண்ட் ஸ்ரீதர் சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் நேற்று தான் போய் இன்வைட் பண்ண உடனே ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அர்ச்சனா பட்நாயக் மேம். அண்ட் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண நம்ம பால் பிரின்ஸ்லி சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு ரொம்ப பிஸி ஷெட்யூலில் நம்ம கூப்பிட்டதுமே நம்ம மதன் சார் வந்திருக்காரு. அண்ட் தேங்க்யூ சார்.
அண்ட் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ப்ரோக்ராமை வந்து எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிருக்க கந்தசாமி சாருக்கு தேங்க்ஸ். அண்டு மோகன்தாஸ் சார் பிரின்சிபல், இவர் தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஹெட்டு, நம்ம ரத்னவாணியோட ஹெட். ஸோ அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சங்கீதா மேம் கிட்டத்தட்ட டே அண்ட் நைட்டாக ரொம்பவே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எஃப்எம்ல இருந்து ரெக்கார்டிங் வரைக்கும் அண்ட் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உட்காந்து ஒர்க் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் தென் வந்து நம்ம ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸான சுதா அண்ட் நாங்கள் கோயம்புத்தூர் ரமணின்னு சொல்கிற ஷப்னா அண்ட் இன்னும் அப்புறம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் நாகராஜன் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இவங்கனால தான் இந்த ப்ரோக்ராம் வந்து சாத்தியமாகி இவங்க வாய்ஸில் பண்ண ப்ரோக்ராம் தான் நேஷ்னல் லெவலில் போய் செகண்ட் ப்ரைஸும் நம்ம ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸும் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி. காற்றில் மிதந்து வரும் கணிதம் துவக்க விழாவின் 2வது அமர்வு. இன்றைக்கி காலையில் உங்களுக்காக முதல் 2 பகுதிகளை, நாடக பகுதிகளை ஒளிபரப்பணும். இதில் பெரும்பாலான மக்கள் நீங்கள் கவனித்து கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் கலெக்டர் வந்ததுக்கப்புறம் நிகழ்ச்சி துவக்க விழா நடந்தது. அந்த நிகழ்ச்சி கேட்டதனுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு வேணும். இங்கே கணிதம் பயிலும் மாணவ மாணவிகள் இருக்காங்க, கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. அன்றாட வாழ்க்கையில் அடித்தட்டு மக்களுக்கு தேவைப்படுகிற கணிதம் தேவைப்படுகிற, அல்லது அவர்களுக்கு வந்து கணிதம் என்பதே ஒரு முறைப்படி இல்லாமல் ஆனால் ஒரு மனக்கணக்கு பயிற்சி இது மூலமாக நிர்வாகம் பண்ணிக்கக்கூடிய நம்மளுடைய சுற்றுவட்டத்து கம்யூனிட்டியிலேருந்து நேயர்கள் வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட ஏற்கனவே நம்ம சர்வே எடுத்திருக்கோம், நிகழ்ச்சிகள் அவங்க வந்து பங்கெடுத்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் இப்போ வந்து இன்றைக்கி உங்களுக்காக போட்டு காமிச்ச இந்த 2 பகுதிகளை பற்றின ஃபீட்பேக் வந்து சொல்கிறதுக்கு கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காங்க. இந்த கருத்தரங்கத்தை மாடரேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கணிதத்துறை தலைவர் மிஸ்ஸஸ் ஜெயந்தி பிரசன்னா அவர்கள் மாடரேட் பண்ணுறதுக்காக அவங்கள நான் அழைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் மதிய வணக்கம். நீங்கள் எல்லாரும் 2 எபிசோடு ரேடியோவில் கேட்டிருப்பீங்க. அதனுடைய ஃபீட்பேக்ஸு, அதில் என்னென்ன பண்ணலாம், அதில் கெட்ட விஷயம் என்ன நல்ல விஷயம் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே எல்லாத்துக்கும் சொல்லலாம். உங்களுடைய ஃபீட்பேக் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பிஎஸ்சி மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க, எங்களுடைய மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எங்களுடைய ஃபேக்கல்ட்டி எல்லா ஸ்டாஃப்ஸும் இருக்கிறாங்க, எங்களுடைய சார் கந்தசாமி சார் ஒரு மேத்ஸ் ஸ்டாஃப் சார் இருக்கிறாரு. என்னுடைய என்னென்ன ஃபீட்பேக் வேணும், உங்களுடைய என்ன கணக்கு டவுட் இருந்தாலும், வாழ்க்கை முறையில் என்னென்ன கணக்கு மிஸ்டேக் இருந்தாலும் அதை நீங்கள் சார்ட்ட வந்து நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம். நன்றி. இப்போ இந்த 2 எபிசோட உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ண இல்லைங்களா, அதை எத்தனை பேர் கேட்டீங்க? எவ்வளோ பேருக்கு அதில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கணக்கை கரெக்டாக சொன்னாங்க. அந்த கதை தானே கேட்டீங்க. அந்த கதையில் வர அம்மா வந்து படிப்பறிவு இல்லைனாலும் மனக்கணக்கு போட்டு கரெக்டாக சொன்னாங்க. அதனால உங்களுக்கு என்ன பயன் வந்தது? இல்லை, அது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற ஒன்று தான். அது அம்மாவும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, பையனும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற ஒரு நல்ல பிள்ளை. எங்களுக்கும் அது நல்லா புரிஞ்சுதுங்க. நீங்கள் என்ன அந்த ப்ரோக்ராம் 2ஐயும் கேட்டீங்களா? அதில் வந்து அதனால் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது பயனடைகிற மாதிரி இருந்ததா? கண்டிப்பாக பயனடைகிற மாதிரியே இருந்தது. பயனுங்க அதனால் உங்களுக்கு கணக்குகளுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சது தெரியாது எல்லாமே ரத்னவாணி மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள்
இந்த தொழில் நடத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு இதை கத்துக்கிறதுனால பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நான் பயனடையாட்டியும் கூட என்னோட குழந்தைங்கள், என்னோட மனைவி, என்னோட அப்பா அம்மா படிக்காதவங்க இருக்காங்க. இதை கேட்டு நிறைய பயனடைவோம். நிறைய வாய்ப்பு இருக்குது கேட்டுக்கிறது. இதை கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்குறீங்க, அப்புறமா என்ன செய்வீங்க? மேலும் நான் இன்னும் 2 பேருக்கு தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான சம்பவம். கண்டிப்பாக. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தெரியாதவங்க 4 பேர் தெரியாதவங்களுக்கு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் நல்லது. நீங்கள் என்ன தப்பி நினைக்கிறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது? பின்னால் இருக்கிறவங்களுக்கு கொடுங்களேன், யாராவது ஒருத்தர் கொடுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது நீங்க கேட்டீங்களா? இந்த 2 எபிசோடையும் இந்த மாதிரி நடத்துறதுனால ஜனங்களுக்கு பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, கட்டாயம் இருக்கு. அடிப்படையில் நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர்களுக்கு வந்து படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இந்த கணக்கில் கொஞ்சம் வீக்குன்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீ இப்போ காலையில் நீ ஒளிபரப்பு ஒன்று கேட்குற போது மிக எளிமையாக அந்த கணக்குங்கிற ஒரு விஷயம் என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எந்தளவுக்கு நம்மோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நாம் மிக சரியான முறையில் அதை நாம் கடைபிடிக்கிற போது வாழ்க்கையில் சேமிப்பு. நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, கந்தசாமியா பேசும்போது கூட சொன்னாங்க, வரவுக்கு எவ்வளவுன்னு பார்க்காம கூட நம்ம செலவு பண்ணிடுறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கணக்கு குறித்த ஒரு அவதானிப்பு என்பது நமக்கு இல்லாத பட்சத்தில் தான் அந்த மாதிரி செலவுக்கு அதிகமாக வரவுக்கு அதிகமாக செலவு செய்துறோம். இப்போ திரும்ப நம்ம கடன் வாங்குகிறோம். அப்போ அந்த கணக்கு குறித்த அவதானிப்பு என்பது நடைமுறை வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற போது அது மிக ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழணுங்கிற மைய கருத்தை எடுத்து சொன்னீங்க. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ரத்னவாணியின் மூலமாக அந்த காற்றில் இருந்து வரும் கணிதம் என்ற ஒரு நிகழ்ச்சி உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்கு ஐயா கூட பெருமல் ஐயா கூட சொல்லியிருந்தாரு. அந்த ஆடியோ வெளியிடும் போது கூட இது யாருக்கு முக்கியமாக பயன்படுது என்று பார்க்குற போது அது அடித்தட்டு மக்களுக்கு அது பயன்படுகிறது என்று. ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து வானொலி கேட்குறாங்கன்னு தெரியல. ஆனால் வானொலியை நான் கேட்குறேன், நான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் கூட நான் கேட்குறேன். ஆனால் இது எங்களை விட வந்து அடித்தட்டு மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. இன்னும் எளிமையாக எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குற போது அது இன்னும் பரவி எல்லா மக்களும் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைங்கிறது. இப்போ இது நாங்கள் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அந்த மாதிரி இதுகளை சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறோம். காசு வேறு இதில் ஏதாவது நீங்கள் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணும், எங்களுக்கு தெரியாதது இருக்குது, அதை சொல்லிக் கொடுங்கன்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? வேறு என்ன மாதிரிலாம் தேவை உங்களுக்கு? நாங்கள் கிணத்துக்கல்லேருந்து வந்திருக்கோம். குழு பேர் ஸ்ரீ விநாயகா குழு. நாங்கள் குழுவை பற்றி இங்கே ரொம்ப இதாக சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ வட்டி வாங்கணும், வாரத்துக்கு இவ்வளோ வாங்கணும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் இது வந்து நாங்கள் எங்கள் இருக்கிற அங்கே 10 குழு இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அவங்களுக்கும் இந்த இது மூலியமாக நாங்கள் சொல்லி விழிப்புணர்வு மாதிரி நாங்கள் சொல்லி கொடுப்போம். இங்கேருந்து போய் இதை பற்றி உங்களுக்கே வந்து கடன் வாங்கினா ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 4% வட்டி, அதை வந்து 6 மாதத்துக்கு பங்கிட்டு கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். உங்களாலேயே அதை கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிக்க முடியுமா? இல்லை. அதுக்கு என்ன தேவை? அந்த மாதிரி நான் சொல்கிறது என்னங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை? ஒருத்தர் என்ன சொல்லுவார், 4% வட்டியில் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறார். வருஷத்துக்கு 100 ரூபாய்க்கு 4 ரூபா வட்டின்னு சொல்கிறார். நீங்கள் இதை வாங்கிட்டு மாதம் திருப்பி கட்டும்போது அவராக சொல்கிறாரு 125 ரூபா கட்டுங்கிறார். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கட்டாமல் உங்களாலேயே அதை கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிக்க முடியுமா? உங்கள் குழுவில் அந்த மாதிரி செய்ய முடியுதா? முடியும். நாங்கள் அப்படி தான் போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். நீங்களே போட்டுக்கிறீங்க, போட்டு அதே கண்டுபிடிச்சிக்கிறீங்க. ஆமாம். சரி. அந்த மாதிரி இருந்ததுனாங்க தெரியாதவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, எப்படி கண்டிப்பாக எப்படி போடுறது. ஏன்னா நிறைய இடத்துல என்ன ஆகுதுங்கன்னா, பணம் கொடுக்குறவர் ஏதோ ஒரு வட்டின்னு சொல்லி கொடுப்பாரு, திருப்பி கேட்கும்போது மாதம் இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லுவார். அதில் நம்ம ஏமாந்து போயிட்டு இருக்கக்கூடாது. அதை போட்டு கரெக்டாக நம்மளே கால்குலேட் பண்ணி கரெக்டாக எங்கே வாங்கினாலும், உங்கள் சுய உதவி குழுன்னு இல்லைங்க, தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது கடன் வாங்கினாலும் அல்லது நம்ம கடன் கொடுத்தாலும், கடன் வாங்குறது மட்டும் இல்லை, நம்ம கடனே கொடுக்கலாமே,
நம்மக்கிட்ட சேமித்து வச்சுருக்கிற பணத்தை கொடுக்கலாம். நம்ம சுய உதவி குழுவிலேருந்து கூட ஒவ்வொரு மெம்பருக்கும் கொடுக்குறோம். அதை கரெக்டாக கணக்கு போய்ட்டு அவங்ககிட்ட வாங்கணும். நம்ம வந்து வெளியே கொடுக்குற பணத்துக்கும் அதுக்கும் சரியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி மாதம் எவ்வளோ வாங்கணும், அது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ அசல்லேருந்து எவ்வளோ குறைக்கணும், வட்டி எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி பண்ணுற ஒரு திறமை நம்மளுக்கு வளர்த்துக்கணுங்க. அதுக்காகத்தான் இந்த கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம். இப்போ இந்த மகளிர் சுய உதவி குழு அதனுடைய நடைமுறைகள் எல்லாம் பற்றி ஏற்கனவே நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தொடர்காகவும் எடுத்திருக்கோம். இது அல்லாமல் தனிப்பட்ட முறையில் அங்கங்கே வீடுகளில் வந்து யாராவது அந்த கிராம அந்த ஊரில் அந்த தெருவில் வந்து யாரும் கொஞ்சம் வசதியாக இருக்காங்களோ அவங்க வந்து சீட்டு பிடிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வரும்போது ஒரு 200 மாதம் நீங்கள் சந்தா 200 சீட்டு அப்படிங்கிற மாதிரி சேர்ந்தாங்கன்னா நீங்கள் 150 ரூபா கட்டினா போகிறோம், 50 ரூபா உங்களுக்கு டிவிடெண்ட் வரும், முதல் 10 மாதம் நீங்கள் வந்து அப்புறம் தள்ளி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும் அப்படிம்பாங்க. அந்த கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு போடுறது வருமா தனிப்பட்ட முறையில்? இது வந்து நான் சிட் கம்பெனி பற்றி நான் பேசலை. ஆனால் அவங்க டேரிஃப் எழுதி வச்சுருப்பாங்க, அதுக்கு லீகல் ப்ரொவிஷன் இருக்குது. சும்மா அங்கே ஒரு 10 பேர் 12 குடும்பம் இருக்கிற இடமா இருந்ததுன்னா அந்த அக்கா சீட்டு போட்டிருக்காங்க, இல்லை அந்த அண்ணி சீட்டு போட்டிருக்காங்க, சீட்டு பிடிக்கிறாங்க, நம்ம சேரலாமா, ஏழை சீட்டு, பாத்திர சீட்டு, அந்த மாதிரி ஏதோ எத்தனையோ வகைகள் இருக்கும். அது வந்து இப்போ நார்மலாக பெண்கள் வந்து சேமிப்புக்கு ஒரு வகையாக அது வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இதுகள் வந்து உங்களால் நம்ம எவ்வளோ பணம் கட்டியிருக்கோம், எவ்வளோ பணம் திரும்பி வந்திருக்கு. 10,000 ரூபா சீட்டு, மாதம் வந்து 500 ரூபா, மாதம் 200 ரூபா நம்ம கட்டிகிட்டு இருக்கோம், இத்தனை மாதத்தில் முடிஞ்சு போயிடும். ஆனால் மாதம் நீங்கள் கட்டுற தொகைக்கும் உங்களுக்கு டிவிடெண்டாக திரும்பி வர தொகைக்கும் கடைசியில் நீங்கள் மொத்தமாக கடைசி சீட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்னு பார்க்கும்போது சரியாக இருக்கா? 2வது சீட்டு 3வது சீட்டு அவசரத்துக்கு எடுத்துட்டாக்க அந்த பணமும் இந்த பணமும் வித்தியாசம் வருங்கிறதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் ஒரு விஷயம், இப்போ 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் வேணால் ஒரு அரை பவுன் வாங்கி வச்சிங்கன்னா 2 வருஷம் பொறுத்து அந்த பவுனுடைய வேல்யூ ஜாஸ்தி ஆகும். அது வேறு ஏதோ ஒரு வியாபாரத்துக்கோ மற்றதுக்கோ ரொட்டேஷன் கொடுத்து அதை வந்து வரவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். வீட்டு தேவைக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நஷ்டப்படுவீங்க. எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு சேமிப்பில் வந்து சேர்ந்துருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு நஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத உங்களால் எழுதி பார்த்து பண்ண கற்றுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதில் அந்த மாதிரி அனுபவம் எதாவது இருக்கா? முடியும் சார். அது கணக்கு போட்டு கரெக்டாக போட்டு நான் செய்ய முடியும். சொல்லியும் கொடுத்துருக்கோங்க. சீட்டு மாதிரி தானுங்க, சிறு சேமிப்பு சீட்டு மாதிரி தானுங்க. அது நடத்தி நாங்கள் எல்லாருக்கும் சொல்லியும் கொடுத்துருக்கோங்க. எங்களுக்கு பின்னாடி வரவங்க செஞ்சுட்டும் இருக்காங்க. இதில் அவர் என்ன கேட்குறாருனாங்க, ஒரு 10,000 ரூபா சீட்டு போட்டிருக்கீங்க. ஆமாம். முதல் மாதம் 4,000 தள்ளி போகுது. ஆமாம். எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? அது அவங்க தேவை பொறுத்து. அவங்க தேவையை பொறுத்து எடுத்தால் அது லாபம் தேவையே இல்லை நம்மளுக்கு. சரிங்க. 10 மாதம் கழிச்சு வரும்போது நம்மளுக்கு 10,000 வரும். ஆமாம். இன்னைக்கே எடுத்தால் 6,000 ரூபா வரும். ஆமாம். நம்ம இந்த 6,000 ரூபாய் எடுத்தால் கட்டுப்படி ஆகுமா? என்னைக்காவது சீட்டு ஏலத்துக்கு போகும்போது அந்த மாதிரி கணக்கு போட்டு போயிருக்கீங்களா? போயிருக்காங்க. இந்த மாதம் இவ்வளோ தள்ளுபடி ஆனால் மட்டும்தான் எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு கணக்கு போட்டு போய் செய்யறீங்க. அதுக்கெல்லாம் கணக்கு பயன்படுது தானுங்க? ஆமாங்க, கண்டிப்பாக கணக்கு பயன்படும். ஏமா உங்கள் வீட்டில் ஏதாவது பட்ஜெட் போடும்போது அல்லது ஏதாவது ஒரு கணக்கு சம்பந்தமான இதில் கணக்கு தெரியாத உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏதாவது இருந்ததா? உங்கள் அப்பா அம்மா உங்களை விட நல்லா கணக்கு தெரிஞ்சிருப்பாங்களோ? எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் யாரும் படிக்கல சார். எங்களை நான் மட்டும் தான் எஜுகேட்டட். அக்காவும் படிச்சுட்டு இருக்கா. இல்லை, உங்கள் அப்பா அம்மா இந்த மாதம் இவ்வளோ வருமானம் வருது, இதை எப்படி செலவு பண்ணலாம், மீதி பண்ணி வைக்கலாமான்னு கணக்கு போட தெரியாமல் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏதாவதுலையும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். எதில் பண்ணீங்க? வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கான அந்த மாதிரி வீட்டு செலவுகளுக்கு வந்து அப்பா போடுவார். கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும்போது நான் கரெக்ட் பண்ணி கொடுப்பேன் அப்பாவுக்கு. சரி, அவங்களுக்கே வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் கணக்கு கற்றுக் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணு இருக்குதா? அது என்ன? தோணுங்க சார். ஆனால் அப்பாவுக்கு வந்து டைம் இல்லை. அது இல்லாமல் அப்பாவுக்கு வந்து அவ்வளோ எஜுகேட்டட் வந்து
அவ்வளோ ஞாபகம் இருக்காது சொல்லிட்டு அம்மாவுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பேன் சார். அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது எப்படி கரெக்டாக எப்படி கணக்கு போடுறது, எப்படி வீடு செலவெல்லாம் எப்படி கரெக்டாக கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க சார். குட். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீ கணக்கு கற்றுக் கொடுத்து உங்கள் அம்மா வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் வேலைக்கு ஆள் இருக்காங்களா? இல்லைங்க சார். இல்லை. வேறு அந்த அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சமாக படிக்காத இவங்க யார இல்லை, வாசலில் காய்கறி வருவாங்கள்ல, வருவாங்க சார். அவங்க நல்லா கணக்கு போடுவாங்களா, அம்மா நல்லா கணக்கு போடுவாங்களா? அம்மா தான் போடுவாங்க. அம்மா போட்டுருவாங்க. காசு அநியாயமாக கொடுக்க மாட்டாங்க, ஏமாற்றி கொடுக்க மாட்டாங்க. பேரம் பேசுவாங்களா? பேசு. காய்கறி ஒத்துக்குவாங்களா? அதை அவங்களுக்கு கட்டுப்படி ஆனால் கொடுப்பாங்க சார். அப்படி இல்லாட்டி முடியாது சொல்லிட்டு. இல்லை, இப்போ 2 பேரில் யார் ஜெயிக்கிறது? அம்மா. வாழ்க. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம்.